நண்பர்களே, அமெரிக்கா போன்ற நாடு உலகில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் நாட்டுக்கு யாராவது எதிர்வார்த்தை சொன்னால் அந்த நாட்டை அழித்து விடுவோம் என்று தோன்றும்படி செய்கிறது. ஆனால் இம்முறை நடந்தது முற்றிலும் எதிர்மாறாக இருக்கிறது. கதை முழுவதும் தலைகீழாக மாறிவிட்டது. ஈரானில் நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டிருக்கின்றன. போர் அச்சங்கள், பொருளாதார அழுத்தங்கள், சாதாரண மக்களின் வாழ்க்கை கஷ்டங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அமெரிக்காவின் கவலை மட்டும் இந்தியா வரை வந்துவிட்டது. அதுவும் நமது அரிசி வரை. இங்கு வெறும் அரிசி பற்றி பேசவில்லை. உண்மையான காரணம் இந்தியா காட்டும் ஆத்ம விசுவாசம், சுதந்திரமாக முடிவுகள் எடுக்கும் தைரியம். என்ன நடந்தது என்றால், இதுவரை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி ஆகும் பாஸ்மதி அரிசி இப்போது மிக வேகமாக ஈரான் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் தெரிந்த வாஷிங்டனில் உள்ள அதிகாரிகளுக்கு இதயத்தில் குத்தியது போல் ஆகிவிட்டது. உடனே எச்சரிக்கைகள் தொடங்கின. கூடுதல் வரிகளை விதிப்போம், இந்தியாவின் ஏற்றுமதியை நிறுத்திவிடுவோம் என்று அச்சுறுத்தல்கள் கேட்கின்றன. இந்தியாவுக்கு உன் இடம் என்னவென்று நினைவூட்டுவோம் என்று அழுத்தம் அதிகரிக்கின்றனர். ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானுடன் நேரடி மோதல் நிலையில் இருக்கிறது. பொருளாதார தடைகள், அரசியல் அழுத்தங்கள், இராணுவ அச்சங்கள். மறுபக்கம் அதே மோதலை ஆயுதமாக பயன்படுத்தி இந்தியாவின் பொருளாதார அமைப்பின் மீது அடிக்க முயற்சிக்கிறது. அவர்களின் இலக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இந்தியாவிலிருந்து தானிய ஏற்றுமதியை நிறுத்த வேண்டும். அதன் மூலம் இந்தியாவை அழுத்தத்துக்கு கொண்டு வந்து அதன் வெளியுறவுக் கொள்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஆனால் இங்கேயே கதை இன்னும் சுவாரஸ்யமாக மாறுகிறது. அமெரிக்கா வரிகளுடன், தடைகளுடன் தடுக்க விரும்பிய அதே பாஸ்மதி அரிசி இப்போது ஈரானிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் இன்னும் வேகமாக, இன்னும் அதிக அளவில் விற்பனையாகிறது. ஏனென்றால் இந்தியா, ஈரான் இணைந்து அத்தகைய வழியை உருவாக்கியுள்ளன. அமெரிக்கா விதித்த பொருளாதார சுவர்கள், டாலர் அடிப்படையிலான பணம் செலுத்தல் தடைகள் அங்கு வேலை செய்யாது. இந்த விஷயமே அமெரிக்காவை மிகவும் தொந்தரவு செய்கிறது. உண்மையில் இப்போது இந்திய தானியம், குறிப்பாக பாஸ்மதி அரிசி, வெறும் வியாபாரப் பொருள் மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு மிக முக்கியமான, அவசியமான பொருளாக மாறிவிட்டது. அமெரிக்கா போன்ற நாடுகளும் இதை முழுமையாக நிராகரிக்க முடியாது. மத்திய கிழக்கு நாடுகள் இந்திய அரிசியை மிகவும் விரும்புகின்றன. இப்போது ஆப்பிரிக்கா கண்டத்தின் நாடுகளும் இந்தியாவிலிருந்து அரிசி எடுத்துக்கொள்வதை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் வாய்ப்பு கிடைத்த ஒவ்வொரு முறையும் இந்த நாடுகள் இந்திய ஏற்றுமதியின் மீது சந்தேகங்களை எழுப்புகின்றன. புதிய விதிகளை விதிக்கின்றன, தடைகளை விதிக்கின்றன. நினைவில் கொள்ளுங்கள், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் உலக வர்த்தக அமைப்பு WTO மேடையில் இந்தியா மீது கடுமையாக குற்றச்சாட்டுகள் செய்த சம்பவங்கள் உள்ளன. அவர்களின் நோக்கம் ஒன்றே, இந்தியாவின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும். ஆனால் பலன் முற்றிலும் எதிர்மாறாக வந்தது. அமெரிக்காவுக்கு செல்லும் அரிசி அளவு குறைந்தால் இந்தியா அதே தானியத்தை ஈரான், ஈராக், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு இன்னும் அதிக அளவில் அனுப்பத் தொடங்கியது. இதை பார்த்து அமெரிக்காவின் கவலை இன்னும் அதிகரித்தது. இப்போது ஈரான், அமெரிக்கா இடையே உள்ள பதற்றம் மிக உயர் அளவில் இருக்கிறது. அமெரிக்கா பழிவாங்கும் உணர்வுடன் இந்தியாவின் பாஸ்மதி வியாபாரத்துக்கு முன் வரி சுவர்களை நிறுத்துகிறது. சில செய்திகள் பயமுறுத்தும் வகையில் எழுதுகின்றன, இந்திய அரிசி ஏற்றுமதி நெருக்கடியில் சிக்கியது என்று. ஆனால் உண்மை சொல்ல வேண்டுமானால், நெருக்கடி வருவதற்கு முன்பே இந்தியா தனது மாற்று வழிகளை தயாரித்துவிட்டது. உலக அரிசி வியாபாரத்தில் இந்தியா இப்போது அரசனாக நிற்கிறது. இந்தியா சிறிய மாற்றம் செய்தாலும் உலக சந்தை முழுவதும் அசைந்துவிடும். குறிப்பாக ஈரான் விஷயத்தில் இந்தியா எப்போதும் நம்பகமான நண்பனாக நின்றுவிட்டது. கடந்த ஒரு கட்டத்தில் ஈரான் இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய அளவில் பாஸ்மதி எடுத்துக்கொண்டது. அப்போது முழு சந்தை விலைகள், விநியோகங்கள் எல்லாம் ஈரான் அடிப்படையிலேயே நடந்தன. அமெரிக்கா விதித்த தடைகளால் டாலரில் பணம் செலுத்தல்கள் கடினமானது உண்மையே. ஆனால் இந்தியா பின்வாங்கவில்லை. ரூபாய்களில் பரிவர்த்தனை செய்யும் வழியை திறந்தது. உள்ளூர் நாணயங்களில் வியாபாரம் செய்யும் முறையை அமல்படுத்தியது. இப்போது அதே முறை அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியாக மாறியது. அதனாலேயே இப்போது அச்சுறுத்தல்கள், கூடுதல் வரிகள், புதிய விதிகள் இவையெல்லாம் வெளியே வருகின்றன.
ஆனால் இங்கேயே விளையாட்டு முற்றிலும் திருப்பி மாறிவிடுகிறது. இந்தியா இப்போது மனிதாபிமான அடிப்படையிலான வியாபாரம் என்ற பெயருடன் முன்னே வருகிறது. அரிசி, மருந்துகள், உணவு வகை பொருட்கள், வாழ்க்கைக்கு அவசியமான பொருட்கள் இவையெல்லாம் சாதாரண மக்களின் வாழ்க்கையுடன் நேரடியாக இணைந்திருக்கும். இந்தியா இந்த விநியோகத்தை நிறுத்தினால் ஈரானில் நிலைமைகள் இன்னும் பயங்கரமாக மாறும். அதனாலேயே அமெரிக்கா எவ்வளவு விரும்பினாலும் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் இந்த வழியை முழுமையாக மூட முடியவில்லை. வரிகளுடன் இந்தியா வளைந்துவிடும் என்று அமெரிக்கா நினைத்தால் அது பெரிய தவறு. உண்மையில் அந்த வரி சுமை அமெரிக்க சாதாரண மக்கள் மீதே விழுகிறது. அமெரிக்காவில் இந்திய அரிசி விலைகள் உயர்ந்தால் சாதாரண குடும்பங்களின் செலவு உயரும். இந்தியா மட்டும் உலகம் முழுவதும் புதிய புதிய வழிகளை திறந்துவிட்டது. ஆப்பிரிக்கா, ஆசியா, மத்திய கிழக்கு எங்கும் தேவை இருக்கிறது. இதே உண்மையான கதை. அமெரிக்காவுக்கு எவ்வளவு கடுமையாக மிளகாய் எரிகிறதோ, இந்தியாவின் செயல்கள் அவ்வளவு அமைதியாக, குளிர்ச்சியாக, ஆனால் வலிமையாக, பயனுள்ளதாக இருக்கின்றன. முன்னே செல்லும் நாட்களில் இந்த விளையாட்டு இன்னும் பெரிய அளவுக்கு செல்லும். ஏனென்றால் இது வெறும் தானியம் பற்றிய கதையல்ல. இந்தியாவின் வலிமை, சுதந்திரம், உலக அமைப்பில் தன் இடத்தை மாற்றும் கதை. இந்த முழு சம்பவங்களை கவனமாக கவனித்தால் உண்மையான போராட்டம் அரிசிக்காக அல்ல, அது கட்டுப்பாட்டுக்காக, ஆதிக்கத்துக்காக. அமெரிக்காவுக்கு பயம் இந்தியா ஈரானுக்கு அரிசி அனுப்புவதால் அல்ல. இந்தியா 10 ஆண்டுகளாக அமெரிக்கா தன் பயன்களுக்காக கட்டிய பொருளாதார அமைப்பு டாலர் ஆதிக்கத்திலிருந்து மெதுவாக வெளியே வருவதால். வரும் காலத்தில் மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், இந்தியா இனி ஏற்றுமதியை வெறும் லாபத்துக்காக செய்யாது, நாடுகளின் அவசியத்துக்காக, நெருக்கடி காலத்தில் உதவிக்காக செய்யும். எந்த நாட்டில் பசி பிரச்சனை வந்தாலும், விலைகள் வானைத் தொட்டாலும், விநியோகம் நின்றாலும் அங்கு இந்தியா முதலில் சென்றடையும். இங்கேயே அமெரிக்கா பலவீனமாக தெரிகிறது. ஏனென்றால் அது எல்லாவற்றையும் அழுத்தம், தண்டனைகள், அச்சுறுத்தல்களுடனேயே செய்கிறது. இந்தியா மட்டும் நம்பிக்கை, ஒத்துழைப்பு, அவசியத்துடன் முன்னே செல்கிறது. ஈரான் வெறும் முதல் அடி மட்டுமே. அங்கு வேலை செய்யும் இந்த மாதிரி மெதுவாக ஆப்பிரிக்கா கண்டத்தில், ஆசியா நாடுகளில் தெரியும். இதன் அர்த்தம் இந்தியா அமெரிக்காவுடன் நேரடியாக போர் செய்கிறது என்று அல்ல. அமெரிக்காவை பக்கத்தில் வைத்து சத்தம் இல்லாமல் முன்னே நடக்கிறது. மிக ஆபத்தான விஷயம் என்னவென்றால், கடுமையாக பேசாமல், சத்தம் செய்யாமல் யாராவது உங்கள் பிடியிலிருந்து நழுவினால், அமெரிக்கா வரியை உயர்த்தும், அறிவிப்புகளை கொடுக்கும், எச்சரிக்கைகளை செய்யும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதன் தாக்கம் முந்தையதை விட குறைவாக இருக்கும். ஏனென்றால் அந்த வரி வலி இந்தியாவுக்கு அல்ல, அமெரிக்க சாதாரண மக்களின் பாக்கெட்டுக்கே தாக்கும். உணவு விலைகள் உயரும் போது கேள்விகள் இந்தியா பக்கம் அல்ல, தங்கள் சொந்த அரசின் கொள்கைகள் பக்கமே செல்லும். மற்றொரு முக்கிய விஷயம், இந்தியா இனி ஒரே நாணயத்தின் மீது, ஒரே வழியின் மீது சார்ந்து வியாபாரம் செய்யாது. ரூபாய்களில் பரிவர்த்தனைகள், உள்ளூர் வங்கிகள் வழியாக பணம் செலுத்தல்கள், பரிமாற்றத்துக்கு பரிமாற்றம் போன்ற முறைகள் இன்னும் வலுப்படும். இந்த மாற்றம் மெதுவாக நடக்கும். ஆனால் ஒருமுறை முடிந்த பிறகு உலகுக்கு புரியும், டாலர் ஆதிக்கம் அவ்வளவு வலிமையானது அல்ல என்று. மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்தியா இந்த முழு செயல்முறையில் தன்னை பாதிக்கப்பட்டவராக காட்டிக்கொள்ளவில்லை, தன்னை தீர்வாக, நம்பகமான தோழனாக காட்டுகிறது. உலகம் நெருக்கடியை பார்க்கும்போது இந்தியா அதை வாய்ப்பாக பார்த்து முன்னே செல்கிறது. இந்த சிந்தனையே வரும் ஆண்டுகளில் இந்திய தானியத்தை வெறும் வியாபாரப் பொருள் அல்லாமல் ஒரு போர்க்கால உத்தியாக மாற்றும். முன்னே செல்லும் காலத்தில் சில நாடுகள் வெளிப்படையாக இந்தியாவுடன் நிற்கலாம், பெயர் சொல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கும் பயத்துடன் அல்ல, அவசியத்துடன் நடக்கும் வியாபார வழி வேண்டும். இதே உண்மையான விளையாட்டு. சத்தம் ஒரு இடத்தில் இருக்கும், ஆனால் உண்மையான செயல் மற்றொரு இடத்தில் நடக்கும். உலகுக்கு புரியும் அளவுக்கு இந்தியா மிக தூரம் சென்று விட்டிருக்கும். வரும் காலம் பெரிய சத்தங்களுடன் அல்ல, அமைதியாக, ஆனால் உறுதியாக மாறும். வெளியே இருந்து பார்த்தால் எல்லாம் சாதாரணமாக தெரியும். அறிவிப்புகள் வரும், வரி எச்சரிக்கைகள் தொடரும். ஆனால் உள்ளே விளையாட்டு முற்றிலும் மாறிவிட்டிருக்கும். அமெரிக்கா எதிர்காலத்திலும் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதன் தாக்கம் குறைந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அமெரிக்கா பலவீனமானது அல்ல,
உலக நாடுகள் இனி ஒரே கதவிலிருந்து பொருட்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. இந்த நிலையில் இந்தியா மிக அதிக லாபம் பெறும் நாடாக, நம்பகமான பங்காளியாக நிற்கும். வரும் நாட்களில் இந்திய அரிசி வெறும் உணவு மட்டுமல்ல, நம்பிக்கையின் சின்னமாக, நெருக்கடி காலத்தில் ஆதரவாக மாறும். எந்த நாட்டிலும் திடீர் பிரச்சனை வந்தால் அங்கு முதலில் இந்திய விநியோகம் சென்றடையும். அதனாலேயே பல நாடுகள் வெளிப்படையாக எதுவும் பேசாது. ஆனால் உள்ளே இந்தியாவுடன் தங்கள் ஒப்பந்தங்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஈரானுடன் திறந்த இந்த வழி மூடப்படாது, இன்னும் விரிவடையும். நிலைமைகள் எவ்வளவு பதற்றமாக இருந்தாலும் உணவு விநியோகத்தை நிறுத்துவது இனி சுலபமல்ல. இதே உண்மை. எதிர்காலத்தில் அமெரிக்காவும் இதை மாற்ற முடியாத உண்மை. ஆப்பிரிக்கா இந்த கதையில் மிகப்பெரிய திருப்பமாக மாறலாம். அங்கு மக்கள் தொகை வேகமாக வளர்கிறது. உணவு அவசியங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன. நம்பகமான, நிலையான விநியோகர் வேண்டும். ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவின் மீது சார்ந்தது அதிகரிக்கும் போது உலக உணவு சந்தையில் இந்தியாவின் பிடி இன்னும் உறுதியடையும். அப்போது வரிகள், தடைகள் வெறும் காகிதங்களில் மட்டுமே மிஞ்சும். அமெரிக்காவில் மற்றொரு நெருக்கடி தோன்றும். உணவு விலைகள் உயர்வதால் சாதாரண மக்கள் துன்பப்படுவர், கேள்விகளை எழுப்புவர். நமது வெளியுறவுக் கொள்கையின் சுமை ஏன் நமது தட்டில் விழுகிறது என்று. இந்த அழுத்தம் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் முடிவுகளை மெதுவாக்கி சிக்கலாக்கும். மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், இனி வியாபாரம் பயத்துடன் அல்ல, தேர்வுகளுடன் நடக்கும். தேர்வுகள் இருக்கும்போது அச்சுறுத்தல்களின் வலிமை தானாக குறையும். இந்தியா இந்த திசையில் ஏற்கனவே மிக முன்னே வந்துவிட்டது. அதனாலேயே எதிர்காலத்தில் ஒரு பெரிய அடி அல்லது திடீர் அறிவிப்பு வராது. மாற்றம் மெதுவாக, மிக மெதுவாக நடக்கும். உலகம் பின்னால் பார்க்கும்போது விளையாட்டு எப்போதோ மாறிவிட்டது, இந்தியா எப்போதோ மிக முன்னே சென்று விட்டது என்று புரியும்.